கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரும்புற இடம் ஃபுல்லா லாரி, இரவு நேரத்துல லாரினா மைனிங்க கடத்திட்டு போறாங்க. கன்னியாகுமரி அப்படின்னாலே மேற்கு தொடர்ச்சி மலையை பாதியே காணோம். இந்த ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் இதுக்கான கேள்விக்கு பதில் உங்கள்கிட்டயே கேட்கலான்னு தான் இருக்கேன். என்னதான் நடக்குது உண்மையில? இந்த 5 வருஷத்துல மைனிங்க்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புலாம் இருக்கு? தம்பி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மஃபியா. இந்த மைனிங் மஃபியா தான் வந்து சேர்ந்து இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மஃபியா கும்பல் தான் அந்த பழியை எங்கள் மேலே திசை திருப்பி விடுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, இப்போ நான் வந்து மைனிங் ஆதரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய பீரியடில் குவாரியினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கணும். இப்போ நான் பொறுப்பெடுக்க சமயத்தில் 43 குவாரி இருந்தது. இப்போ எப்படி வந்து 5 குவாரியாக மாறி இருக்கு. 43 5 குறைப்பனா இல்லை, நான் வந்து மைனிங் பண்ண ஆசை வந்தேன் 43 53 63 ஆக்கும். இவ்வளவு 38 க்ளோஸ் பண்ணி 5 தான் செயல்பாட்டில் இருக்குது. இது அவங்க பேசவே இல்லை. ரெண்டாவது, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து 10 கிலோமீட்டர் வான்வெளி இடைவெளியில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இருக்குது. அதை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கே ரெக்கமெண்ட் பண்ணி லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து 0 to 3 ஆகுறாங்க. பல இடங்களில் 0, ஒரு சில இடங்களில் 3. இதையும் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இந்த கெசட்ரிஸ் ஆஃப் இந்தியா, இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நான் இதை பல கூட்டங்களையும் படித்து காட்டிகிட்டு இருக்கேன். அவங்க தான் இதை அமன் பண்ணாங்க. அமன் பண்ணால் நான் வந்து மஞ்சள் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அமன் பண்ணியிருக்கேன். அமன் பண்ணனால தான் அந்த டிஃபிகல்ட்டியே வருது. அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு போகுது. நம்ம எண்ணிக்கை குறைச்சிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இதை கொண்டு வரணும்னு நினைச்சேன், பட் என்னால முடியல. ஒரு சின்னதா கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான திட்டங்கள் விஷயங்கள் எதுவும் இருக்கா? தம்பி, நான் வந்து ஐடி மினிஸ்டராக முதல்ல இருந்தேன். ஐடி மினிஸ்டர் ஆன உடனே என்னுடைய பீரியட்லேயே வந்து ஒரு ஐடி பார்க் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு, ஆனால் எல்காட் மூலமாக 100 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்தோம். ஒதுக்கி செய்து லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணதில் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால தான் எங்களுக்கு லேட் ஆச்சு. பிறகு நாங்கள் வந்து எப்படியும் ஒரு அநாத மண்டபம் இடம் நாகரில் இருக்குது, அதில் வந்து அந்த லேண்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேண்டில் வந்து கொண்டு வரதுக்கு இப்போ வந்து டெண்டர் போட்டு வேலை ஒர்க் ஆரம்பித்து சிஎம் தொடங்கி வச்சாச்சு. மணி அலாட்டடு ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6 months டைமில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகே. இந்த 5 வருஷத்துல இத்தனை கோடி மதிப்பிலான வேலைகளை இவ்வளோ அமௌண்ட் மதிப்பில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? 5000 கோடி ரூபா நம்ம கொண்டு வந்துருப்போம்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஸ்கீமாக. ஏன்னா மனசை தொட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று, ஒரு ஆள் இறந்து அவனை கௌரவமாக அடக்குது. கன்னியாகுமரி மட்டும்தான் ரொம்ப பிரச்சனை, இடமே கிடைக்காது. ஏன்னா எங்கே இப்போல்லாம் எரியூட்டு மையம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு காஸ்ட்டு கம்யூனிட்டி அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் வந்து உண்மையிலே நான் நினச்சேன், ஒரு 4 திசையில் 4 இடம் கொண்டுருக்கோம் நினச்சேன். இப்போ அந்த கேஸ் வச்சு தகன மேடம் உண்மையினோட மாண்பு முதல்வர்கள்ட்ட நம்ம கேட்ட நேரத்தில், ஆனால் நேரு அவர்கள்ட்ட கேட்ட நேரத்தில் 7 தந்தாங்க. 7 தகன மேடை, ஒவ்வொரு தகன மேடையும் 1.5 கோடி ரூபாய் செலவில் என்னை இங்கே உருவாக்கினா எவ்வளோ பெரிய விஷயம் தம்பி. இன்னைக்கு எந்த ஆள் இறந்து பண்ணாலும் கௌரவமாக கொண்டு வந்து சொன்னாங்க எரியூட்டில் வந்து பண்ண முடியும். வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்களுக்கு இறந்து போகிற ஆளு கூட இங்கே தகன மேடை நல்லா இருக்குல்ல இப்போ பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள், 1 கட்டலாம் 2 கட்டலாம். நான் சொன்னால் நீங்களே பயப்பட்டுருவேன். கலைக்கோளை பஸ் ஸ்டாண்டு, மாத்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு ரெனோவேஷன் 5 crore, தக்கலை பஸ் ஸ்டாண்டு, திருவட்டார் பஸ் ஸ்டாண்டு, குலசேத்தில் பஸ் ஸ்டாண்டு, கருங்கல்ல பஸ் ஸ்டாண்டு, கிள்ளியூரில் பஸ் ஸ்டாண்டு, ஆலஞ்சியில் பஸ் ஸ்டாண்டு, நாகர்கோவிலில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, இப்போ புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 69 கோடி, அதுக்கப்புறம் திட்டுவளையில் பஸ் ஸ்டாண்டு. இப்படி பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பஸ் ஸ்டாண்டு நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்டையும் விடலை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணிடுவோம். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அப்போ இங்கே உள்ள மக்கள், உங்கள் மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தப்ப என்ன பொறுத்தவரை 100% எங்கள் மாவட்டத்து மக்கள் சாட்டிஸ்ஃபைடு. இதெல்லாம் விட்டுக்கிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம மாண்பு முதல்வர்கள் வந்திருந்தாங்க. உண்மையிலே தலைவர்கள் ரொம்ப சந்தோஷம், கூட வந்து அஃபிஷியல்ஸ் ரொம்ப சந்தோஷம். 3,12,000 பயனாளிகள். எவ்வளோ பேர்? 3,12,000 பயனாளிகள். பட்டா, ஒரு கவர்மெண்ட் லோனு, ஒரு வெஹிக்கிள், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனங்கள், அதில் அவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க. 40 வருஷம் 50 வருஷமான பட்டா பிரச்சனை எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அதில் எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட வந்து அப்படி எந்த விதமான இது மக்கள் முழுமையான திருப்தியில் இருக்காங்க.